Hi friends, இது direct and inverse proportion part 2 வீடியோ. போன வீடியோவில் direct proportion பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் inverse proportion ஃபார்முலா எப்படி derive ஆகுதுன்னு பார்க்கலாமா? Inverse proportionனா ஒரு quantity increase ஆச்சுன்னா இன்னொரு quantity decrease ஆகும். For example, இப்போ நம்ம working daysம் number of laborers எடுத்துக்குவோம். நார்மலாக ஒர்க்கிங் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கை 5 டேஸில் முடிக்கிறதுக்கு 3 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போது நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது 5 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை நீங்கள் 8 டேஸில் கூட முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்மில் நம்ம இப்போ டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு 1/y. ஏன் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி நியூமரேட்டரில் வந்திருக்கு, இன்னொரு குவான்டிட்டி டினாமினேட்டரில் வந்திருக்கு, விச் மீன்ஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கேன்ற ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிள் ரிமூவ் ஆகி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ x is inversely proportional to 1/y. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? x is equal to k into 1/y which is equal to x equal to k by y. ஸோ அதுலேருந்து k கண்டுபிடிச்சோம் அப்படின்னா k equal to xy. இப்போ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் ஃபார்முலாவை நம்ம எடுத்த எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸையும் ஒர்க்கிங் டேஸையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் டேப்லர் காலமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோஷ்னல் ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போது 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ செக் பண்ணும்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும் 2 ஈக்குவேஷன்லேயுமே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வரும். ஸோ அப்போது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இதுதான் இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன் ரிலேட்டட் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சாப்டர் முடித்ததுக்கப்புறம் வேறு எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.